சிறப்பு வாய்ந்த இந்த இனிய நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அவையில் இருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமை மதியத்தில் எல்லாத்தையும் சிரமப்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கின்றன. 3வது நாள் இடைவெளி, 4வது நாள் வாக்குப்பதிவு. ஏறத்தாழ வந்திருப்பவர்களில் பெரும்பான்மையாக நாம் வாக்குகளை செலுத்தியிருப்போம் என்று தான் நான் நினைக்கின்றேன். நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்போம். இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை குறிப்பாக கோவை மாவட்டம் கோவை தெற்கு தொகுதியில் உங்களுடைய முழு ஆதரவை உதயசூரியன் சின்னத்திற்கு அளித்து ஒரு மாபெரும் வெற்றியை உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வை உருவாக்கி தந்தவர் ஒரு மாநகராட்சியினுடைய மன்ற உறுப்பினராக, நகராட்சியினுடைய மன்ற உறுப்பினராக, பேரூராட்சியினுடைய மன்ற உறுப்பினர்களாக உள்ளாட்சியில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2500 ரூபாயாக உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஒரு மகத்தான வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள். அரசு என்பது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தொடங்கி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களும் நம்முடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு உறுதுணையாக இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய வழியில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக கோவை தெற்கில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் சகோதரனாக இருந்து உங்கள் தேவைகளை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, விளையாட்டு போட்டிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய தேவைகள் இருந்தாலும் சரி, எந்த தேவைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு என்பதை மட்டும் உங்களிடத்தில் அன்போடு சொல்லி இந்த சிறப்பான நிகழ்வை உருவாக்கி தந்திருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை சொல்லி, அனைவரும் ஒன்றுபட்டு இந்த தேர்தல் களத்தில் உதயசூரியன் சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் ஒரு முறை உங்களோடு அன்போடு வைத்து, இந்த நிகழ்வு இன்றோடு முடிவதல்ல. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மீண்டும் இதே அரங்கத்தில் நாம் ஒன்று கூடி உங்களோடு சேர்ந்து நான் உணவருந்தி அந்த வெற்றி விழாவை நாம் சிறப்பிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்ற அழைப்பை இப்பொழுதே உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.